கார்த்திகை தீபத்திற்கு வாழ்த்து தெரிவித்து தவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் வெளியிட்ட பதிவானது நீக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்கிட கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. கார்த்திகை தீப திருநாளுக்கு வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளங்களில் பதிவு ஒன்றை தமிழக வெற்றி கழக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் நேற்று வெளியிட்டிருந்தார். இந்த பதிவை தற்பொழுது அவர் நீக்கியிருக்கிறார். குறிப்பாக நேற்று அவர் வெளியிட்ட பதிவில் ஒரு அந்த போஸ்டரில் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வரிசையில் விஜய் மற்றும் புசி ஆனந்த் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜய் புகைப்படங்கள் வரிசையில் புசி ஆனந்த் புகைப்படத்துடன் வாழ்த்து அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வரிசையில் புசி ஆனந்தா என்கிற கேள்வியையும் செங்கோட்டையின் மீது பல்வேறு கட்ட விமர்சனங்களையும் சமூக வலைதளங்களில் அவர் மீது வைத்து கேள்வியை எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் தான் தொடர்ந்து நேற்று அவர் இந்த போஸ்டரை வெளியிட்டிருந்தார். தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பினரும் அவர் மீது இந்த புசி ஆனந்த் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் தற்பொழுது அந்த பதிவை செங்கோட்டையன் நீக்கியிருக்கிறார். கார்த்திகை தீப திருநாளுக்கு வாழ்த்து தெரிவித்து செங்கோட்டையன் நேற்று அந்த பதிவை வெளியிட்டிருந்தார். அதில் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தது. அதோடு கட்சியின் தலைவர், அதாவது தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் மற்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வரிசையில் புசி ஆனந்த் புகைப்படமும் இடம்பெற்றிருந்ததால் கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது அந்த பதிவை சமூக வலைதளங்களிலிருந்து ட்விட்டர் மற்றும் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலிருந்து செங்கோட்டையன் தற்பொழுது நீக்கியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.